Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா YouTubeல எப்படி பாத்தீனா இந்த go live னு இருக்குல சோ அதுல எப்படி லைவ் பண்றது and அதுல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். and அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் அப்படினு பாத்தீனா நிறைய பேர் இந்த நார்மல் லைவ்க்கும் go liveக்கும் பாத்தீனா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சோ நார்மல் லைவ் பொறுத்தவரைக்கும் பாத்தீனா நம்ம 0 சப்ஸ்கிரைப் இருந்தாலே நம்ம லைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ஆனா go live பொறுத்தவரைக்கும் பாத்தீனா அந்த ப்ளஸ் ஐகான் மாதிரி இருக்குல அதை கிளிக் பண்ணா go live னு வரல. சோ அந்த லைவ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 50 சப்ஸ்கிரைப் பாத்தீனா நம்ம சேனல் தேவை. சோ இதான் பாத்தீனா அந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரண்ட். இந்த go liveக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்றத ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல ஐ சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே வாங்க நம்ம வீடியோக்கு. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணி நம்ம ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா அந்த ஹோமு ஷார்ட்ஸ் அது பக்கத்தில் இந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆக்சுவல் நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த இடத்துல கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லைவ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 50 சப்ஸ்கிரைப் மேலேயே பார்த்தீங்கன்னா இருக்கு. கிட்டத்தட்ட 100 சப்ஸ்கிரைப் அடிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் இருந்தால் ஸோ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் டைட்டில்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த ஃபேஸ் கார்ட்லாம் நிறைய சேனல் லைவ் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க அந்த லைவ் தான் இது. ஸோ ஓகே கிரியேட்டட் டைட்டிலில் நம்ம என்ன டைட்டில் வைக்க போகிறோமோ சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டைட்டில் பொறுத்தவரைக்கும் நம்ம விருப்பம் தாங்க. ஸோ என்னன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். சப்போஸ் நான் 100 சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா அடிச்சேன்னா ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைப் லைவ் ஸ்பெஷல் லைவ் அப்படின்ற மாதிரி போடலாம். ஸோ என்னன்னா பார்த்தீங்கன்னா போடலாம். அண்ட் பப்ளிக் எப்பவுமே நீங்கள் லைவ் வைக்க போகிறீங்கன்னா பப்ளிக்கில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ஸோ எதனாச்சும் நீங்கள் ஏரியா பேர் என்னாச்சும் மென்ஷன் பண்ணோன்னா ஸோ லொக்கேஷனை போட்டுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே ஆடியன்ஸ் ஸோ நாட் செலக்டட் அப்படின்ற மாதிரி இருக்கும் டிஃபால்ட்டாக. நம்ம அதில் கிளிக் பண்ணி இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னு இருக்கணும். மேட் ஃபார் கிட்ஸ்னு வச்சா நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும். ஸோ அதனால் மேட் ஃபார் கிட்ஸ்னு வச்சுன்னா உங்கள் கிட்ஸ் சேனலாக இருந்துன்னா நீங்கள் கிட்ஸ்னே வைங்க. ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் 18 கேட்குறாங்க. ஸோ இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அது எப்படின்றத நீங்கள் செட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல டைட்டில் போடல. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் கொடுக்க முடியல. ஏன்னா சும்மா ஒரு சாம்பிள்னு பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். SAMPLE சாம்பிள்னு போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இதில் தான் தம்ப்நெயில் வைக்க போகிறோம். ஸோ நம்மளோட இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து முடிச்சோடனே இங்கே பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம அப்லோட் தம்ப்நெயில்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். திருப்பியும் ரீடேக்கும் எடுத்துக்கலாம் அதே கேமரா வச்சு. அப்லோட் தம்ப்நெயில் நம்ம கேலரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப்நெயில் எடுக்கலாம். ஸோ அதான் அப்லோட் தம்ப்நெயில் நம்ம எடிட் பண்ணி வச்சிருப்போம் ஆல்ரெடி. அந்த தம்ப்நெயில் அப்லோட் பண்ணிக்கலாம். ரீடேக்னா திருப்பி அதே மாதிரி ஃபோட்டோ வரும்ல கேமரா வரும் அந்த இடத்துல திருப்பி செட்டிங்ஸில் போய் எடிட் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட் நான் கோ லைவ்னு கொடுத்தா போதும் லைவ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். நான் லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு அதாவது வெர்டிக்கலாக நான் லைவ் பண்ணல ப்ரோ, நான் லேண்ட்ஸ்கேப்பாக பண்ண போகிறேன். அதாவது அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஹரிசாண்டலாக லைவ் ஸ்ட்ரீம் வச்சு நான் பண்ண போகிறேன்னா ஸோ நம்மளோட ஃபோனில் ஆட்டோ ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த ஆட்டோ ரொட்டேட் நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் ஃபோனை நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம திருப்பினாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா திரும்பிடும். ஸோ இது ஒரு சிம்பிள் ஒரு டிப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதை பற்றினா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு முன்னாடி நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.